ஃபேட் கமெண்ட் போடுறாங்க. இந்த ஃபேட் கமெண்ட் போடுறதுனால என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து நிறைய ஃபேட் கமெண்ட் போட்டு அவங்களுடைய மைண்ட் செட்டை வந்து கலைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இதனால் அவங்களுக்கு வந்து எந்த லாபமுமே கிடையாது. நம்மளாத பெண்கள் லைவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்க செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க வீடியோ போட்டாலும் சரி, லைவ் போட்டாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க செஞ்சிட்ருக்குறாங்க. இதை வந்து அவங்க ஏன் வந்து அவங்களுக்கு ஏன் அவங்க தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரியல. இதனால் அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு ஃபேட் கமெண்ட் போட்டால் ஒரு 500 ரூபா அவங்களுக்கு கிடைக்குது. அப்படி இருந்தால் அவங்க தாராளமாக போடலாம். இதனால் அவங்களுக்கு வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது. அவங்களுடைய மைண்டை வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதை வந்து தவிர்க்கணும். அந்த ஃபேட் கமெண்ட் போடுற நண்பர்கள் எதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து உணர்ந்து செய்யணும். அது பெண்களை வந்து அதிகமாக இழிவுபடுத்துகிறாங்க. அது யார் கமெண்ட் போட்டாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, வயசு உள்ளவங்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி லைவ் போடுறாங்களோ, வீடியோ போடுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபேட் கமெண்ட் கொடுத்து அவங்க மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது வந்து கூடாது. அவங்கவுங்க தெரிஞ்சதை அவங்கவுங்க பண்ணுறாங்க. நம்மளுக்கு பிடிச்சா அதை பார்க்கலாம், இல்லைன்னா அதை தள்ளிவிட்டு நாம் போயிட்டே இருக்கலாம். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை பார்க்கலாம். ஒரு முயற்சி செஞ்சு ஒன்று பண்ணிகிட்ருக்குறாங்க, அதுக்கு நாம் ஏன் தொந்தரவாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இவங்க யாருமே உணர்ந்துக்கிறதே கிடையாது. இதுதான் என்னுடைய கருத்து. அவங்க வந்து யாருமே இந்த மாதிரி ஃபேட் கமெண்ட் போடுறவங்க கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வீட்டில் எல்லாம் இருக்காங்க, நம்ம பெற்றவங்க இருக்காங்க, தங்கச்சி, அக்கா, தங்கச்சி, இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க நினைக்கணும். நம்ம வந்து அந்த இதில் இருக்கிறோம் இல்லை, ரெண்டாவது பிரச்சனை. சேனலில் இருக்கிறோம் இல்லை, அது வேறு பிரச்சனை. நம்ம பார்க்குறோம், அவங்க வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம பார்க்கலாம், அவங்களுடைய லைவ் பிடிச்சிருந்தா நம்ம பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம இதை தள்ளிவிட்டு போயிட்டே இருக்கலாம். எதுக்காக அவங்கள தொந்தரவு பண்ணுறாங்க? இதை வந்து இவங்க வந்து உணர்ந்துக்கணும், தவிர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.